அலிஷேக் மீரான் அவர்கள் வெளியிடுவார்கள். இன்னொன்னு இருக்கும் இரண்டாம் நூல் நான் கற்ற இங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை மாற்றி அப்படியே கொடுக்கல. நான் கற்ற பாடம் தான் அவங்க தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஆளை சரியா போடுங்க. யார் வெளியிடுறதை பற்றி போடல. தற்போது நான் கற்ற பாடம் என்ற நூல் வெளியிடப்படுகிறது. நூலினை முனைவர் மு. பாலசுப்ரமணியன், ஆலோசகர், தமிழ் எழுத்தாளர் மன்றம், பேராசிரியர், ஸ்ரீ பாரதி அறிவியல் கலைக்கல்லூரி, புதுக்கோட்டை அவர்கள் வெளியிடுகிறார்கள். நூல் பிரித்து கொடுங்கள். இதெல்லாம் ஒரு மேட்டரா பிரிக்க முடியாதுன்றது. நூலை பெறுவோர் யாருமா? நூலின் முதற் பிரதியை திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள், தலைமை செயலதிகாரி, இந்தியா எமிரேட்ஸ் என்பிடி வங்கி அவர்கள் பெறுகிறார்கள். இரண்டாம் பிரதினை திருமதி ஆஷா அரவிந்த் அவர்கள், மனிதநேய சிந்தனையாளர் மற்றும் சமூக ஆர்வலர், மும்பை அவர்கள் பெறுகிறார்கள். திரு சிவகுமார், வெள்ளிவிழா மாநாட்டு துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மூன்றாவது பிரதியினை பெறுகிறார்கள். நூலின் இன்னொரு பிரதியை செந்தமிழ் கதிரொளி சுந்தரி வெங்கட் அவர்கள், மேனாள் செயலாளர், மும்பை தமிழ்ச்சங்கம் அவர்கள் பெறுகிறார்கள். உங்க பேக்ல கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல நூலாசிரியருக்கு தானே. இன்னொரு பிரதியினை ஐயா வதிலை பிரதாபன் அவர்கள், மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் தலைவர் அவர்கள் பெறுகிறார்கள். இப்பொழுது நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அவர்களுக்கு நூலை வெளியிட்ட முனைவர் மு. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அம்மா அவர்களுக்கு ஐயா முனைவர் மு. பாலசுப்ரமணியன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
நூலின் முதல் பிரதியினை பெற்ற திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார் திருமதி ஜெயா கணபதி அம்மா அவர்கள். திருமதி ஆஷா அரவிந்தர் அவர்கள் நூலை பெற்ற அவர்களுக்கு நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திரு சிவகுமார் அவர்களுக்கு நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நூலின் பிரதியினை பெற்ற செந்தமிழ் கதிரொளி சுந்தரி வெங்கட் அவர்களுக்கு நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நூலினை வெளியிட்ட ஐயா முனைவர் மு. பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நூலாசிரியர் அவர்கள் திருமதி ஜெயா கணபதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மிக்க நன்றி. விருது மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு 250 பக்கம் உள்ளது. 150 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான கதைகள்லாம் இருக்கு. நான் கற்ற பாடம் என்ற நூலினை நூலாசிரியர் திருமதி ஜெயா கணபதி அவர்கள் 150 ரூபாய் விலைக்கு வைத்திருக்கிறார்கள். விருப்பப்படுபவர்கள் வாங்கி படித்துக் கொள்ளலாம். 250 ரூபாய் புத்தகத்திற்கான விலை. இன்று சிறப்பு சலுகையாக கண்ணதாசன் விழாவை முன்னிட்டு 150 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது. படிக்கும் ஆர்வலர்கள் அவரிடம் புக்கை பெற்று படித்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக விருது மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் நிகழ்வை அமைதியோடு கண்டுகளிக்க கேட்டுக்கொள்கின்றோம். நீண்டகால இலக்கிய பணிக்காக இயக்குனர் யார் கண்ணன் அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசன் விருது வழங்கும் நிகழ்வு. விருதரங்க நிகழ்வு தலைமையும் விருதினை வழங்கி சிறப்பிக்கவும் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் பாவரசு வதிலை பிரதாபன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினரும் கண்ணதாசன் விருது பெறும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க துணைத் தலைவரும் மன்ற ஆலோசகரும் நடிகர், கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். யார் கண்ணன் வந்துட்டாங்க பாவியலாம்.
இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினரும் கண்ணதாசன் விருது பெறும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க துணைத் தலைவரும் மன்ற ஆலோசகருமான நடிகர், கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தாயகத்தில் இருந்து மராத்திய மாநிலத்திற்கு பயணம் செய்து தொய்வின்றி அவர்கள் ஆற்றி வரும் தமிழ் பணிகள் தொடர்ச்சியாக நமது மன்றம் நடத்துகின்ற கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்விக்க வந்திருக்கும் பாரதி கலை அறிவியல் கல்லூரி, மகளிர் கல்லூரி, புதுக்கோட்டை பேராசிரியர் முனைவர் மு.பா. அவர்கள், புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க செயலாளர் முனைவர் மகாசுந்தர் அவர்கள், சென்னை யோகா நிபுணர் முனைவர் யு. கோமதி ஆண்டியப்பன் அவர்கள், தலைவர் IAS அகாடமி இயக்குனர் முனைவர் செந்தில் முருகன் அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர் தஞ்சாவூர் முனைவர் சு. பாஸ்கர் அவர்கள் ஆகிய அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது கவியரசு கண்ணதாசன் விருதினை இயக்குனர் யார் கண்ணன் அவர்களுக்கு மன்ற தலைவர் பாவரசு வதிலை பிரதாபன் அவர்கள் வழங்குகிறார்கள். அதற்கு முன்பு இயக்குனர் யார் கண்ணன் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நடிகர் மோகன், நடிகை அமலா ஆகியோர் நடிப்பில் உன்னை ஒன்று கேட்பேன், நடிகை அமலா, சுஜாதா ஆகியோர் நடிப்பில் கண்ணே கனியமுதே, நடிகர் நாகராஜன், ராமராஜன் நடிப்பில் நம்ம ஊரு நாயகன், அன்பு கட்டளை, காவலன் போன்ற படங்களை இயக்கினார். சரத்குமார் நடிப்பில் மகுடிக்காரன், ரிச்சர்ட் ரிஷி நாசர் ஸ்வர்ணமாலியா நடிப்பில் யுகாந்தம் தெலுங்கு, யுகா ஹிந்தி நடிகை, மும்மைத்தான் ஈர்வேடமிட்ட பௌர்ணமி நாகம் போன்ற படங்களை இயக்கினார். இவர் நடிகராக காசு, திருவக்கரை, வக்கரகாளியம்மன், பழனி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கும்கி, மனிதன், பிச்சுவாக்கத்தி, கயல், புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை, புகழேந்தி ஆகிய நான், கடலை ஈஸ்வரன், ராணா நடித்த 1945, கழுவேத்தி மூர்க்கன், மூத்தக்குடி, அலப்பறை, வெங்கட சுப்பிரமணிய, மைக் டெஸ்டிங், 1 2 3, காற்றாய் மழையாய், காதலாய், வா வாத்தியார் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். இன்ஸ்பெக்டர் ரிஷி போன்ற வெப் சீரியல்களிலும் நடித்து தடம் பதித்தவர். சன் டிவியில் கோபுரம், விஜய் டிவியில் ஜென்மம், எக்ஸ் ஜெயா டிவியில் ஆத்மா, விஜய் டிவியில் ஜோதி, மெகா டிவியில் ஜனனம் போன்ற பல தொடர்களையும் இயக்கியுள்ளார். இளையராஜா இசையில் நண்டு படத்தில் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா என்ற பாடலையும், மெட்டி படத்தில் மெட்டி மெட்டி என்ற பாடலையும் எழுதியுள்ளார். MSB, சங்கர் கணேஷ், வி. குமார், சந்திரபோஸ், VS நரசிம்மன், கங்கை அமரன், தினா என பலர் இசையில் பாடல்களை எழுதியுள்ளார். இசையமைப்பாளர் தினாவை சன் டிவி ஜென்மம் எக்ஸ் மூலம் UTV தயாரிப்பில் அறிமுகப்படுத்தினார். 90களில் இயக்குனர் சங்கத்தின் செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிய யார் கண்ணன் நிர்வாக குழு, செயற்குழு என பல பொறுப்புகளில் தொடர்ந்து இருந்தார். வீதி வீதியாக நடந்து புதிய உறுப்பினர் சேர்க்கை, இலவச மருத்துவ முகாம், புதிய திரைப்படங்கள், திரையிட்டு உணவுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் என ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். மே தினத்திற்காக அமரர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இசையமைத்து தன் கம்பீர குரல் காட்ட பாட்டெழுதி அன்றைய ஊர்வலத்தை திரையுலகை திரும்பி பார்க்குமாறு ஒரு சேவகனாக இருந்து சிறப்பாக நடத்தி காட்டி அதற்கான பொற்பதக்கத்தை
தங்கச் சங்கிலியுடன் இமயம் சிகரம் இணைந்து தர அந்த விழா மேடையிலேயே பெற்றவர். சங்கத்தின் அடுத்த முயற்சியாக தமிழ் திரை என்ற பெயரை அவரே உருவாக்கி பதிவு செய்து பத்திரிகை ஒன்றை சங்கத்திற்காகவே தொடங்கி அதனை திறம்பட ஆசிரியராக இருந்து நடத்தியவர். 1997 முதல் எழுத்தாளர் சங்கத்திற்காக உழைத்த இவர் 2001ஆம் ஆண்டு முதல் ஒன்றிணைந்த திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் செயற்குழு நிர்வாக குழு பொறுப்புகளில் இருந்து உறுப்பினர்களுக்கான சேவைகள் செய்து தொழிற்சங்க அனுபவம் மிக மிக பெற்றவராக திகழ்கிறார். சின்னத்திரை அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவர், இன்று எண் 1 கொண்ட முதல் உறுப்பினரும் ஆவார். தமிழ் கலை காவலர், சித்தர், நெறிச்சேவகர், கலைச்செம்மல் போன்ற பல விருதுகளை பெற்றவர். யார்கண்ணன் தற்போது திரைப்படத்துறை சங்கங்களில் மிக முக்கியமான முதன்மையான தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பெருமைமிகு பிரதிநிதியாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் வழங்கும் நிமாய் கோஷ் விருதையும் பெற்றிருக்கிறார். இயக்குனர் மகேந்திரன் நினைவு பிலிம் மீடியா பயிற்சி பட்டறை, தேனி சிவசங்கரனார் முத்தமிழ் அறக்கட்டளை, உலகளாவிய சித்தர் நெறி சேவை அறக்கட்டளை, தமிழ் எழுச்சி பேரவை என பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளின் பொறுப்புகளில் உள்ளார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய சிறப்பு மிகு யார்கண்ணன் திரைப்பட இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்தின் தலைவர் ஐயா பாவரசு வதிலை பிரதாபன் அவர்கள் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வாங்க சார், வாங்க. அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது மன்ற தலைவர் ஐயா பாவரசு வதிலை பிரதாபன் அவர்கள் சிறப்பு செய்து நினைவு பரிசையும் வழங்குகிறார்கள். அவரை தொடர்ந்து முனைவர் மகு நமது மன்ற தலைவர் பாவரசு வதிலை பிரதாபன் ஐயா அவர்களால் சிறப்பு செய்யப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து முனைவர் யு கோமதி ஆண்டியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசை நமது மன்றத்தின் தலைவர் பாவரசு ஐயா வதிலை பிரதாபன் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறப்பும் செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து முனைவர் செந்தில் முருகன் அவர்களுக்கு நமது மன்றத்தின் தலைவர் பாவரசு ஐயா வதிலை பிரதாபன் அவர்களால் சிறப்பும்
சிறப்பு செய்யப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பிற்பகல் அவரை தொடர்ந்து தமிழ்துறை பேராசிரியர் தஞ்சாவூர் முனைவர் சு பாஸ்கர் அவர்களுக்கு நமது மன்றத்தின் தலைவர் பாவரசு ஐயா பதிலை பிரதாபன் அவர்களால் சிறப்பு செய்யப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. விருது பெற்ற அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலியோடு தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சர்வேட் நல்லா எடுத்துருக்கேன். தேங்க்யூ. டன் சார். ஓகே சார். டன் சார். சிரிச்சாங்களா? சிரிச்சீங்களா இல்லையா? டன் சார். அனைவருக்கும் நன்றி. விருதரங்க